யார் வீட்டுல என்ன நடக்கணும் பார்த்துட்டே இருப்பியோ? எனக்கு மாமியாருக்கு சண்டை ஒண்ணும் கிடையாது. என்ன வெளியே நல்ல காத்திருக்கேன்னு வந்து உட்காந்து சண்டை எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே மோகம்ல வாடி போச்சு. இல்லக்கா மாமியா உள்ளதே உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. அதை வெளியில செத்து உட்காரலான்னு வந்தேன். நல்லாவும் காத்து எடுத்துட்டு இருந்தா அதுவா நம்ம சேனலை யார்ட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்களே, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்ட்டு இவங்களையே கேட்டாலும் சொல்ல மாட்டாவ. எப்படி எல்லாம் நம்ம கண்டென்ட் நல்ல கண்டென்ட் போட்ட பாப்பாவல்லேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் ட்ரை பண்றேன்க்கா பண்றேன். பாக்குற எல்லாரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. பாருங்க இப்பதே வந்து உட்காந்து அதுக்குள்ள ஆளை கண்ணடி ஆடிட்டு வந்துட்டாவ. சரி நான் வாரேன், இப்போ என்னன்னு கேட்க. இல்லன்னா அதுக்கு ரெண்டு பேச்சு வாங்கணும். நானு இந்த வாரேன். எதுக்கு குட்டிய? எனக்கு அங்க இருந்து சத்தம் கேட்காம இருந்துச்சு. இந்த வாரே காபி தூள் வாங்க போலான்னு வந்தேன். மறந்தாப்புல உட்காந்துட்டு இருங்க, இந்த வாங்கிட்டு வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்கேன். இந்த 5 நிமிஷத்துல வந்துடுறேன். டென்ஷன் ஆகாதீங்க. எங்க போச்சுன்னே தெரியலையே. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்க தேடுவேன், யாருன்னு தேடுவேன், யாருக்கிட்ட சொல்லுவேன். நல்லா இருக்கு பழைய ரோமனியோட இது நல்லா சார்பாவே இருக்கு. என்ன வேலைதே அதிகமா சொல்லுதாவ. இருந்தாலும் கொடுத்த காசுக்கு இந்த அரோமனை செல்லம். எதுக்கு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு உட்கார்ந்திருக்க? யாரு என்னக்கா? எதுக்கு அரோமனை கையிலோட எடுத்துட்டு வந்திருக்க? வண்டிக்காரன் வித்துட்டு போனா முட்டி அதை வாங்கிட்டு வாரேன். அது இருக்கட்டே, நீ என்னத்துக்கு இப்ப அழுதுட்டு இருக்க இங்க உட்கார்ந்து? எப்படி சொல்லுவேன்? என் வாயில அதை எப்படிக்கா சொல்லுவேன்? சொல்ல போறியா என்ன? ஏக்கா நேத்துக்கா 500 ரூபாய் வச்சிருந்தேக்கா கையில. அது என்ன பண்ணனே எனக்கே தெரியல. எங்க தொலைஞ்சிச்சுன்னே தெரியலக்கா. நான் போகாத இடம் இல்ல, தேடாத இடம் இல்லக்கா, கிடைக்கவே இல்லக்கா. இது காட்டி விட்டு அழுதுகிட்டு இருக்க. செத்த நேரத்துல என்னமோ ஏதாவது பயந்துட்டேனா? கையில வச்சிருந்தேன்னு சொல்லுது, அதை எப்படி தொலையே? நீ போன இடம்ல நல்லா தேடி பாரு. வீட்டுல கூட எங்கேயா தெரியாம வச்சிருப்ப. அதே நானும் பாத்துட்டேன்னு சொல்லுதேலக்கா. இல்லவே இல்ல. சரி வீட்டு இப்ப எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? நான் தாரேன் உனக்கு 500 ரூபாய் தானே, நான் தாரேன். போய் இப்படி அழுவாங்களா யாராவது? முதல்ல கண்ணை தொட, அழுகி நிறுத்து. அது எப்படிக்கா உன் காசு போய் நான் வாங்க முடியும்? வேணாக்கா, இருந்தாலும் உங்ககிட்ட நான் திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாதுக்கா. வேணாம். யாருதான் பா உன்கிட்ட காசு கேட்டது? நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி இருந்துக்கோ. என்னது நடக்கு எனக்கு தெரியாம போய் என்னன்னு பாப்போம். அக்கா என்ன ஆச்சு? 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஏன்னா நேரத்துல இந்த மூதேவி வேற வந்துட்டு காசு வாங்குறத கூட விட மாட்டாளே. ஆண்டி வந்து உட்காரு. இவ என்னன்னு தெரியல, நான் வரும்போது ஓன்னு அழுதுட்டு கிடந்தா. அந்த என்னன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். இருக்கட்டு, நீங்க என்ன 6 மணி கைமா உட்காந்துருக்கீங்க? ஆமாடி. இல்ல அரமனை வீட்ல ஒண்ணு வச்சிருந்தேலடி, மழை வருது, அது நல்ல பேஞ்ச் வேற போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் உடஞ்சே போயிரும் போல இருக்கு. இந்த அரமனைக்காரி எப்போ வருவான்னு பாத்துட்டு இருந்தேன். நல்ல வேலைய வந்துட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேனா, இவ என்ன இப்படி உட்கார்ந்துருக்கான்னு நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். தள்ளுக்கானா என்னன்னு கேட்க என்ன ஆச்சு? இந்த 6 மணி கொஞ்சம் தள்ளிதே வச்சேன்னா பார்க்கவே பயமா இருக்கு. இதுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்து செத்த தள்ளி உட்காரு. என்ன ஆச்சு? என்னதுக்கு இப்படி அழுத்திட்டு இருந்த? அதே என்னமோ காசை தொலைச்சு விட்டாலாம்டி, அதுக்கு போய் இப்படி அழுதுட்டு உட்கார்ந்திருக்கா. யாத்தே எமுட்டு காசு தொலைச்ச? எமுட்டு தொலைச்சவங்கிட்ட கையை நீட்டிட்டு இருக்க. 500 ரூபாயை தொலைச்சாலமட்டி, அதுக்கு இந்த பாடு. இப்படி நீ மத்த விட்டு புடுங்கி தானே பழக்கம். இப்படி நீ போய் தொலைச்ச? எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. பாரு கைவல எப்படி பேசா நீ. இதுக்குதான் நான் பாட்டுல உட்கார்ந்திருந்தேன். வந்து வாயை கலரிட்டு இருக்கீங்க 2 பேரும். நேத்தே தொலைச்சிட்டாலாமட்டி. நேத்த தொலைச்சாளா? நேத்து பாட்டியில பங்கச்சப்பாட்டி வீட்டுக்கிட்ட சேலக்காரி வந்துட்டு இருந்தா. அப்ப இவனையும் கூப்பிட்டு அவ வீட்டுல வச்சு சேலை எடுத்துட்டு இருந்தாலே. ஒரு வேலை அந்த காசை அதுல போட்டுருப்பாளோ? பார்த்து சூதானமா நீங்க எது குடுக்குறேன்னு சொல்லலையே. இவ சேலை எடுத்து விட்டு அந்த காசை உங்ககிட்ட வசூல் பண்ணலாம்னு நினைக்க. நீங்க நம்பிடாதீங்க. நான் எனக்கு இப்படி கத்திட்டு இருக்கேன்.
வேணா உங்க காசு வேணா என்ன விடுங்க ஆளை. என்ன இன்னும் இப்படி உட்காந்துருக்க? நேரம் ஆகுது, எனக்கு வேற வேலைக்கு போகணும். சீக்கிரமா கிளம்பு. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது பார்த்து பேசுறியா நீ? நான் இதுக்கு உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமா? நான் எங்கேயும் வரல, உங்களுக்கு தான் முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குல்ல, அங்க போங்க. இன்னும் காலங்கத்தால என்ன பாடுபடுத்தினேன். இங்க அம்மா வீட்டுக்கு போவணும் குதிச்சு இல்ல. அதுக்காக நான் என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் போய் பைக்கு கடனை வாங்கிட்டு வந்தா வர மாட்டேங்க உட்காந்துருக்க. நான் தானே சொன்னேன், இப்ப நானே போவேனான்னு சொல்லுதேன். என்ன விளையாடுது? என்னை பார்த்தா எப்படி இருக்கு? கேன பைய மாதிரி இருக்கும் உனக்கு. என் நேரம் பார்த்து ஏதாவது ஒரு கார் பிடிச்சி சண்டை போட்டுக்கே இருக்க. யாரு நானே? சரிதே. வர போறியா இல்லையாட்டி? என் ஃப்ரெண்டு வேற கொஞ்ச நேரம் கட்டு வேலைக்கு போறேன், எனக்கு பைக்கு வேணும்டா சொல்லியிருந்தியா. உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் பைக்கு வேற அவன்கிட்ட கொடுக்கணும். தேவையே இல்ல, எனக்கு பஸ்ல போக தெரியும், நான் போய்க்கிறேன். நீங்க ஒண்ணு எனக்காக யார்கிட்டயும் கெஞ்சி கூத்தாடிட்டு வாங்கிட்டு வர தேவையில்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு போக வழி தெரியும், நீங்க ஒண்ணு வர தேவை கிடையாது. எப்ப பாரு இதே பாடுங்க கூட. நம்ம வீட்டுக்கு போனா போதும், உங்களுக்கு எப்படித்தான் இருக்குன்னு தெரியல. நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் வீட்டுல இருந்தா மட்டும் எப்ப பாரு கட்டுன்னு இருக்கிறது. எப்ப நான் இந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் எங்கிட்ட இருந்து வருமோ தெரியல. வீட்டை விட்டு துரத்துறதுல உங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம். நானா போக சொன்னேன், நீயா போறேன்னு சொன்ன. போயிட்டு 10 நாள் இருந்துட்டு மெதுவா வா, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாம. இங்க பாரு, இதுக்கு வேலை சொல்றதுக்கு நான் என்னது சொல்றது? இனி போனா போவாட்டி இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு நேரம் ஆயிட்டு நான் கிளம்புதேன். ஏதோ இவ தொலைஞ்சு 10 நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா செத்த நிம்மதியா இருக்கலான்னு பார்த்து இவ ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு போகாம இங்கேயே இருந்து கொள்றாள். என்ன இந்த ஆளுக்கு வர சரியில்லையே, என்னன்னு கண்டுபிடிக்கணும். கடல்ல நிறைய விளைஞ்சிருச்சு போல. வா, ஆள் இல்லாத போய் எடுத்துட்டு போயிடும். இவர் ஓரத்துல இருக்கிறத பிடுங்க, அதை நடுவுல இருக்கும் பத்தியா செடி, அதை மட்டும் பிடுங்க. யாராவது பார்த்தா கண்டுபிடிச்சிருவாவே நம்ம பிடுங்கி இருக்கோம்னு. சரி சரி. இந்த அம்மா வேற அந்த பக்கமாத்த எங்க வேலைக்கு போறேன்னு போயிருக்காவே. வர்றதுக்குள்ள வேம பிடிங்கிட்டு வீட்டு பக்கம் போயிருவான். நம்ம கண்ணில மட்டும் பாட்டுனே அவ்வளவுதான் துவச்சு எடுத்துருவாவே. சீக்கிரமா பிடிங்கிட்டு வா போலாம். இப்படி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, இங்க என்ன உங்களுக்கு வேலை? அம்மா, என்னம்மா வேலைக்கு போறேன்னு சொன்னேன், வந்துட்டேன். நான் இங்க உன்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொன்னேன். நான் மாட்டுக்கு புள்ள இருக்கதானே வந்தேன். அது இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க? கடலை பிடுங்க வந்தீங்களா? கள்ளக்காரன் காட்டுக்காரன் பார்த்தா உங்களை வெளுத்துருவான் பாத்துக்கங்க. என்ன இது புது பழக்கம்? இப்படி தனியா இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்குது? அம்மா, இவதாமா கேட்கவே இல்ல. நான் இருக்கேன், வா, பயப்படாதேன்னு கூட்டி வந்தா. தெரியுமா, இவதான் என்ன கூப்பிட்டா, நான் கிடையாது. மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து திருட்டு நம்ம கடை தானே வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இருங்க, உங்களுக்கு 2 பேருக்கு இருக்கு, வீட்டுக்கு வாங்க. அம்மா இனி பண்ண மாட்டோம்மா, வேணாம்மா, அடிக்காதம்மா. தெரியுமா, எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அம்முட்டுதே விளக்குமாறு எடுத்து வந்து துரத்தி அடிப்பா, ப்ளீஸ். என்னமா இங்க சத்தம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காட்டுல? இல்லனே, புள்ளையில கூட்டிக்கிட்டே புள்ள இருக்கலாம்னு வந்தேன். அதை இங்க போகாதீங்க, இங்கே இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பூச்சி வெட்ட வந்துரும்ல, அதுக்காக. ஆமாப்பா, காட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் இருக்கு, பார்த்து இருக்க சொல்லி. சரிண்ணே, நான் சொல்லுதேன். சரிப்பா. பாரு புள்ளைகளா, இனிமேல் இப்படி